வாழ்வோம் வழி. இந்த பிறப்பே வழங்கப்பட்ட ஒரு காலம். இதை நீங்க எடுத்துக்கொள்ளவில்லை. வழங்கப்பட்டது. நான் தான் சொல்றேன். இந்த வாழ்க்கை என்பது கிவன். வழங்கப்பட்டது. அது யாரு கொடுத்தா, எப்படி கொடுத்தாங்கறலாம் அது 2வது ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். ஆனா முதல்ல சொல்லப்பட வேண்டியது, நம்பப்பட வேண்டியது வழங்கப்பட்டது வாழ்க்கை. அப்பாவை சொல்லலாம், அம்மாவை சொல்லலாம், சொந்தக்காரங்களை சொல்லலாம், சாமியை சொல்லலாம், இறைவன் சொல்லலாம். ஏதாவது நீ சொல்லிட்டு போலாம். பட் அது ட்ரூவாங்கிறது கிடையாது. ஏன்னா உனக்கே தெரியாது. நீ தான் சொல்றது. நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்குமா? இல்ல பார்த்து சொன்னியா, அறிஞ்சு சொன்னியா? கேட்டு சொன்ன. அவன் சொன்னதை சொன்ன. உனக்கு சொன்னவன்ட்ட கேட்டா கூட அவனும் சொல்லுவான், எனக்கு தெரியாதுப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு கொடுக்கப்பட்டது இது, நமக்கு ஒரு வரம், இந்த லைஃப் இஸ் கிஃப்ட், இது கடவுள் கொடுத்த வரம். கரெக்ட். கடவுள் யாரு? எந்த கடவுள்? எங்க இருக்கிறாரு? எப்ப கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? கேள்விக்கு பதில் சொல்லு. கடவுளே தெரியாத இது கடவுளா அது கடவுளான்னு பார்க்கறதெல்லாம் கடவுளேங்கிறோம். கடன் தந்தவனை பார்த்து கடவுளேன்னு சொல்றோம். ஏழை வாங்கி தரவனை பார்த்து கடவுளேன்னு சொல்றோம். ஒரு சிக்கல்ல நிக்கும் போது வழிகாட்டுனா கடவுளேன்னு சொன்னாங்க. யார் கடவுள்? உங்களோட வயசுல மூத்தவனா, வயசுல குறைந்தவனா, உங்க பிள்ளைய கூட கடவுளேன்னு சொல்லுவீங்க. சில நேரங்கள்ல நீங்க பாத்ரூம்ல நிக்கிறீங்க, தண்ணியை ஆஃப் பண்ணி விட்டாங்க, வெளியேயும் டோர் லாக் பண்ணப்பட்டிருக்கு, ஷவர்ல தண்ணி வரல, சோப்பு தேய்ச்சிட்டு இருக்கீங்க, கத்துறீங்க, யாருமே பதில் சொல்லல. ஷவர்ல தண்ணி வரல, ஷவர்ல தண்ணி யாரு மோட்டர் ஆஃப் பண்ணா பார்த்து சொல்லு. நோ ரிப்ளை. ஆனா சோப்பு தேய்ச்சாச்சு. ஒரு ஜெக்கெட் ஊத்துறது கூட பக்கெட்ல தண்ணி இல்ல. எப்படி இருக்கும்? துணியை வச்சுதான் தொடங்கணும். கடவுளே, இங்க என்ன கொடுமையா போச்சு. எனக்கு மட்டும் இப்படி வந்து வாச்சுத. கடவுளே கடவுளே ஆண்டவனே இறைவா கத்துறீங்க. இப்ப உங்க பொண்ணு, சின்ன பொண்ணு, என்னம்மா ஏமா கத்துறேன்னு, என் கண்ணு உடனே கடவுள் திறந்து விடுமா, யாருமா வெளியே கூட்டினா, தெரியலையம்மா, அண்ணன் தாமா கொண்டி போட்டு போயிருக்கான், நீ திறந்து விடு கண்ணு. அது அந்த கொண்டிய திறந்து விட்டுது. இப்போ பாதி உயிர் வந்த மாதிரி. தண்ணி வரல, உயிர் வந்துருச்சு. கடவுளே என் கண்ணே நீதாமா என் தெய்வம் சொல்லி அந்த பிள்ளைய அந்த சோப்புணரையோடு எடுத்து கட்டி ஒரு முத்தம் கொடுப்பான். ஆனா பாசம் உதவுச்சு இல்லையா? என் கடவுள் நீதான், அம்மா விடுமா, கண்ணில எல்லாம் சோப்பிடுது. இப்பதான் தண்ணிய பாப்பான். மோட்டர் ஆஃப் பண்ணிருக்கீங்க, யாரு இல்லைன்னு. அங்க அண்ணன் தாமா நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் போட சொல்லு. நீங்க அங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சம்புக்கு போறது ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், போட்டு விடுது. இப்ப தண்ணி வந்தது. கடவுளே, எந்த கடவுளை? ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, பயம் போயிடுச்சு. இப்ப உள்ள குளிக்க போறோம். ஆனாலும் ஒரு பயம், இன்னும் யாராவது மூடிடக்கூடாது. பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போம், பாத்துக்க கண்ணு, நான் குளிச்சுட்டு வர வெளியே யாரும் போட்டி போட்டுறாரு. சரிமா, நாங்க எடுத்துக்கிறோம். வந்த உடனே நீ எனக்கு என்ன சாக்லேட் தரணும். அது அப்பதான் கிளாஸ் கண்டிஷன் வைங்க. இல்ல, லைஃப் எப்படி போகுது பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அது உண்மையானா இல்ல. ஆனா இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வு நடந்திருக்கும். கடவுளே கடவுளே கடவுளை வச்சு ஓடி இருக்கும். எந்த கடவுளை? அண்ணில பார்த்த கடவுளா, கேட்ட கடவுளா? ஆனா அதை நம்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுல சந்தோஷப்படுறோம், அதுல துக்கப்படுறோம். அப்போ லைஃப் எதுல நிறைஞ்சிருக்கு? எதுல லைஃப் நிறைஞ்சிருக்குது? அறியாமை. அடைய முடியாதது, விளக்க முடியாதது லைஃப் நிறைஞ்சு. இதே மாதிரிதான் அந்த கோயிலுக்கு போறேன். எந்த சாமியை கும்பிட போற? பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறோம்? போகலாம். போற வழியிலே இருக்கக்கூடிய சாமி அப்படி கும்பிட்டுட்டு போ, தப்பு இல்லை. அந்த கும்பிடுறது எதுக்குன்னா மனம் அமைதியாகும். பிரச்சனை இல்லாம மனம் டென்ஷன் ஆகாம இருக்கு. அங்கங்க மனசை ஓடாம இருக்கிறது தான். கொஸ்டின் பேப்பர்ல கேள்விக்கெல்லாம் விடை சொல்லுறதுல சாமியா படிச்சாரு. இவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். கடவுளை நம்பு, தப்பு இல்லை, நம்பு. உனக்கு மேல ஒரு சுப்பீரியர் பவர் டெஃபினட்டா இல்லைன்னு சொல்லுறது இல்லை. ஏன்னா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை வழங்கப்பட்டது. நம்ம வழங்கப்பட்டது ஒரு ஆள் இருக்குது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நினைச்ச உடனே நெக்ஸ்ட் மோமெண்ட் நாம வந்து அதுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் உணர்வதற்கு தான் சாதாரண ஆர்டினரி லைஃபுக்கும் ஞான வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேப்
என்னன்னு சொன்னா, ஆழ்நடி வாழ்க்கை அறிந்தோ அறியாமலோ அலைந்து கொண்டு இருக்கோம். ஆனா ஞான வாழ்க்கை தெரிந்து வைத்துக் கொண்டு தெளிந்திருக்கும். அதான் ஆர்டினரி வாழ்க்கை எப்படி இருக்கும்? அறிந்தோ அறியாமலோ அலைந்து கொண்டே இருக்கும். ஆனா ஞான வாழ்க்கை தெரிய வேண்டியதை தெரிந்து கொண்டு தெளிந்து இருக்கும். அது அப்படியே அந்த வாட்டர் பியூரிஃபைட் ஆன மாதிரி அந்த கலட்டம் இருக்காது, கவலை இருக்காது, அடுத்த தேடுதல் இருக்காது, நிறைவு இருக்கும் ஞானம். அப்ப அந்த ஞான பயணம் நம்ம போகணும்னா முதல்ல என்ன வேணும்? ஞானம்னா என்னன்னு தெரியணும், எப்படி போகணும். அப்ப அதை சொல்லித்தர ஒரு ஆள் வேணும், அவர்தான் குரு. ஆனா நம்ம குரு நிறைய பார்த்துப்போம், எல்லா உபதேசங்களையும் முடிச்சுருக்கோம் இல்லையா? அப்ப அந்த குருவுக்கு அடுத்தால உள்ள சாப்டரை நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்பிக்கை. ஞான பயணத்துல நம்பிக்கை வேண்டும். போன முறை அதான் பார்த்துருப்பாங்க. அப்ப நம்பிக்கை என்பது எல்லாத்துலயுமே நாட்கள் இதுல அதுல ஒரு விஷயத்தை நீங்க நம்பினாதான் உங்க மனதுல பதியும். நம்பலன்னா பதிய. ரோட்ல போறீங்க, என்னென்னலாமோ பாக்குறீங்க, மனதுல பதியாது. அதை நம்புறீங்க, ஓ கருப்பு காரு போகுது பாக்குறீங்கன்னா பதிவு. இப்ப உங்க வீட்டுல வந்த உடனே கேக்குறோம், நீ வரும்போது என்ன பண்ணலாம், ஒரு கருப்பு காரு போச்சு பார்த்து பதிவு. நம்பிக்கைன்னா முழுமையா அதுல சரணாகதி ஆவது இல்லை, அதை தெரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது. அதான் அந்த நம்பிக்கை முதல். ஏற்றுக்கொண்டாலே நம்பிக்கை தான். அது தப்புன்னு சொன்னாலும் கூட அது நம்பிக்கையாக தான். அதை நீங்க நம்புறீங்க இல்லையா? ஒரு விஷயத்த அது லைஃபுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அப்படிலாம் போகக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை என்ன பண்றோம், மனதுல பதிய வைக்கிறோம். மனதுல பதியுது, ஏன்னா அதை தெரிந்து கொண்டோம், அதை பற்றி உள்ள விளக்கங்கள் நமக்கு வந்து விட்டது, மனதுல பதிவு. அது மனதிலே இருக்கும். குற்றமாக இருந்தாலும் மனதில் இருக்கும், குறையாக இருந்தாலும் மனதில் இருக்கும். ஏன்னா நம்பி இருக்கிறீங்க, நம்பித்தானே அதை விசாரிக்கிறீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப நம்பிக்கை என்பது ஒரு விஷயத்தை நாம் அறிந்து வை. ஆனா அதை முழு நம்பிக்கை, அதான் சொல்லுவாங்க, முழு நம்பிக்கை வச்சு அறவர நம்பிக்கை. முழு நம்பிக்கைன்னா கம்ப்ளீட் சாலம்லி அப்சல்யூட் இல்லையா? முழுமையாக நான் நம்புகிறேன். அப்ப இந்த குருட்ட முதலாவது நீங்க குரு நம்ப, அப்பதான் குரு சொல்றதெல்லாம் நம்ப முடியும். குருவையே நம்பாத போது குரு சொல்றதை எப்படி நம்புவீங்க?